जय भीम 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 ஜெய் பீம். இந்தியாவின் சட்ட புத்தகத்தை அறிமுகப்படுத்தியனால் இன்று 76வது ஆண்டு நாம் மிகவும் பிரபலமான இந்த அரிய உலகில் இருக்கின்ற கான்ஸ்டிடியூஷன்களிலே the biggest and largest constitution written by the Dr. Ambedkar is enacted in 1949 November 26 that has been accepted in the parliament in same year the next year 1950 உலக அளவில் அரசியல் சாசனங்கள் எழுதப்படாத அரசியல் சாசனங்கள் பல நாடுகளில் இருக்கிறது. உதாரணத்திற்கு யுனைடெட் கிங்டம் ஆஃப் இங்கிலாந்து அண்ட் சைனா, இஸ்ரேல், சவுதி அரேபியா, கனடா போன்ற நாடுகளிலே எந்த அரசியல் சாசனமும் எழுதப்பட்ட அரசியல் சாசனமும் கிடையாது. ஆனால் இந்த மக்களாட்சி சமதர்ம சமுதாயத்தை படைப்பதற்காக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் 1947 நாம் சுதந்திரம் பெற்ற பிறகு இந்திய அரசியல் சாசனத்தை அமைக்க ஒரு டிராப்டிங் கமிட்டியை நியமித்தார்கள். அதற்கு தலைவராக புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் தலைவராக இருந்தார். அதற்கு 7 உறுப்பினர்கள். உதாரணமாக டாக்டர் அம்பேத்கருடைய தலைமையில் என் கோபால்சாமி ஐயங்கார், அல்லாடி கிருஷ்ணசாமி ஐயர், KM முன்ஷி, சையத் முகமது சதுல்லா, மகாதேவ் ராவ், TT கிருஷ்ணமாச்சாரி போன்ற 7 அமைக்கப்பட்ட ஒரு குழு இருந்தது. ஆனால் அந்த குழுவில் இருப்பதில் புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள்தான் கண் துஞ்சாமல் இடைவிடாமல் 2 ஆண்டு 11 மாதம் 17 நாட்கள் போராடி the biggest written constitution இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார். ஏனென்று சொன்னால் இந்த ஜனநாயக நாட்டில் உங்களுக்கு அனைவருக்கும் நமக்கு தெரியும், உலகிலேயே மிக பெரிய ஜனநாயக மக்கள் ஆட்சி கொண்ட நாடு இந்திய நாடு. இந்திய நாடு இன்று பொதுவாக சமதர்ம சமுதாயத்தை படைக்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எழுதி கொடுத்த அந்த சட்ட புத்தகத்தில் தான் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை ஆரம்பத்தில் 1949 அவர் ரிட்டன் மேனஸ்கிரிப்டாக கொடுக்கின்ற பொழுது அது எவ்வளவு இருந்தது என்று சொன்னால் 395 ஆர்டிகல், 11 22 பார்ட், 8 ஷெட்யூலாக இருந்தது. அதற்கு புரட்சியாளர் அவர்கள் இதை வெரி ரிஜிடாக படைக்கவில்லை, இதற்கு அமெண்ட்மெண்ட் கூட செய்யும்படியாக ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஏனென்று சொன்னால் காலத்திற்கு ஏற்ப சட்ட புத்தகத்தை அமெண்ட் பண்ணி மாற்றிக் கொள்வதற்கு ஏதுவாக செய்திருக்கிறார். அதனால் இன்று அதாவது 2025 நவம்பர் இந்திய அரசியல் சாசனம் 106 முறை அரசியல் சாசனத்தை திருத்தி அமைக்கப்பட்டிருக்கிறது. இப்படியாக மக்களாட்சி சமதர்ம சமுதாயம் படைக்க புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் ஏற்படுத்திய சட்ட புத்தகம் இன்று உலக அளவில் பிரசித்தி பெற்று இந்த இந்தியா 145 கோடி மக்கள் வாழ்கின்ற நாடு சமதர்ம சமுதாயமாக இருப்பதற்கு இந்திய கான்ஸ்டிடியூஷனே ஒரு அடித்தளமாக இருக்கிறது. இதை நாம் கடந்த 76 ஆண்டு காலமாக கொண்டாடி கொண்டிருந்தாலும் இப்பொழுது இதை கொண்டாட வேண்டிய அவசியம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இந்திய அரசியல் சாசனத்தை புறக்கணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதுதான் நம்முடைய இந்திய அரசியல் சட்ட புத்தகத்திற்கான அதனுடைய வேல்யூவை நாம் உணர்ந்து கொள்கிறோம். ஏனென்று சொன்னால் இந்தியா இட் இஸ் நாட் a single country, it is a subcontinent. இந்தியா ஒரு துணைக்கண்டம். பல்வேறு மதங்கள், பல்வேறு மொழிகள், பல்வேறு இனங்கள் கொண்ட ஒரு ஐக்கிய நாடாக இது இருக்கிறது. அதற்காக தான் இந்தியாவை ஒரு யூனியன் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஐக்கிய நாடு யூனிட்டி இன் டைவர்சிட்டி என்று சொல்லக்கூடிய இந்த இந்திய அரசியல் அமைப்புக்கு இந்திய அரசியல் சாசனம் மிக மிக அவசியமாக இருக்கிறது. இதை கட்டி காப்பாற்ற வேண்டிய நிலைமை இப்பொழுது நமக்கு வந்திருக்கிறது. பல நாடுகளிலே சட்ட புத்தகங்கள் இல்லாத காரணத்தினால் அவர்களுடைய அரசியல் அமைப்புகள் கூட மாறி போயிருக்கிறது. பணத்தாலும் சாதியாலும் மதத்தாலும் வேற்றுமை இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அமைதியை இழந்து ஒரு ஜனநாயகத்தை இழந்து இருக்கிறார்கள். ஆனால் நாம்
நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய தலைமையில் ஏற்படுத்திய இந்திய அரசியல் சாசனம் நமக்கு இருப்பதனால் நாம் இந்திய அளவில் ஒற்றுமையாக மிகவும் வலிமையாக ஒரு மக்களாட்சி கொண்ட ஒரு சமதர்ம சமுதாயமாக நாம் இருக்கிறோம். இதை நாம் கட்டி காப்பாற்ற வேண்டும். இன்றைய இளைஞர்கள் இதை கற்றுணர்ந்து வெகுண்டெழுந்து இந்திய அரசியல் சாசனத்தை காப்போம். இப்பொழுது நம்முடைய கோலார் மாவட்ட விடுதலை சிறுத்தைகளுடைய தலைவி புஷ்பபிரியா அவர்கள் உங்கள் முன்னாலே இந்திய அரசியல் சாசனத்தை பற்றி ಕನ್ನಡத்தில் பேசுவார்கள். ಜೈ ಭೀಮ್. ಜೈ ಭೀಮ್. ಎಲ್ರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತಿನ ದಿನ ಭಾರತ ಸಂವಿಧಾನ ದಿನ. ನವೆಂಬರ್ 26, 1949ರಲ್ಲಿ ಸಂವಿಧಾನವನ್ನು ಅಳವಡಿಸಿಕೊಳ್ಳಲಾಯಿತು. ಇದರ ಅಂಗವಾಗಿ ನಾವು ವಿಸಿಕೆ ಪಕ್ಷದಿಂದ ಕೆಜೆಎಫ್ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಅಲ್ಲಿ ನಾವು ಇಲ್ಲಿ ಆಂಡರ್ಸನ್ ಪೇಟೆನಲ್ಲಿ ನಮ್ಮ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರನ್ನ ಈ ದಿನವನ್ನು ವಿಸಿಕೆ ಮುಖಾಂತರದಿಂದ ಆಚರಿಸ್ತಾ ಇದ್ವಿ. ನಮಗಾಗಿ ಈ ದಿನವನ್ನು ತಂದ ಡಾಕ್ಟರ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಿಗೆ ನಮ್ಮ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷದಿಂದ ವಂದನೆಗಳು ಮತ್ತು ಈ ಸಂವಿಧಾನವನ್ನು ನಮಗೆ ನಾವೇ ಅರ್ಪಿಸಿಕೊಂಡು ಅಂಗೀಕರಿಸಿ ಶಾಸನವಾಗಿ ವಿಧಿಸಿಕೊಂಡಿರುತ್ತೇವೆ. ಹೋದ ವರ್ಷ ನಾವು ಒಂದು ಕೋರಿಕೆನ ಇಕ್ಕಿದ್ದು, ನಮ್ಮ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂ ಹತ್ರ, ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟೆ ಹತ್ರ ಎಲ್ಲ ಪಕ್ಷ, ಜಾತಿ, ಮತ, ವೇದ ಯಾರು ನೋಡಬೇಡಿ, ಈ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ ಡೇ ಸಂವಿಧಾನ ದಿನವನ್ನು ಆಚರಿಸಬೇಕು ಅಂತ ಎಲ್ಲರ ಹತ್ರ ನಾವು ಒಂದು ಕೋರಿಕೆ ಇಟ್ಟಿದ್ದು. ಆದರೆ ಈ ಸತಿ ನಮ್ಮ ಕೋರಿಕೆಯನ್ನು ಅವರೆಲ್ಲ ಏರ್ಪಡಿಸಿಕೊಂಡು ಎಲ್ಲರೂ ಆಚರಣೆ ಮಾಡಿರೋದು. ಕೆಜಿಎಫ್ ಅಲ್ಲಿ ಯಾವ ಪಾರ್ಟಿನೂ ಇಲ್ಲ, ಯಾರಿಗೂ ಇಲ್ಲ, ಎಲ್ರಿಗೆ ನಾವು ಒಂದು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ತಾ ಇದೀವಿ. ಸುಮಾರು ಜನ ಆಚರಣೆ ಮಾಡಿದ್ದಾರೆ. ಅದರಿಂದ ನಮ್ಮ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷದಿಂದ ಈ ಸಂತೋಷ ದಿನ, ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ ಡೇ ಅಂತ ನಮಗೆ ತಂದಿದ್ದ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅವ್ರಿಗೂ ನಮ್ಮ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಕೊಂಡು ಎಲ್ಲ ಪಕ್ಷದವ್ರಿಗೂ ಇವತ್ತು ಆಚರಣೆ ಮಾಡಿರುವ ಎಲ್ಲ ಪಕ್ಷಗಳು, ಸಂಘಟನೆಗಳು ಎಲ್ರಿಗೂ ನಮ್ಮ ವಿಸಿಕೆ ಪಕ್ಷದಿಂದ ನಾವು ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳಿಸ್ಕೊಂಡು ಈ ದಿನವನ್ನು ನಾವು ಆಚರಣೆ ಮಾಡಿ ಥ್ಯಾಂಕ್ಸ್ ಹೇಳ್ಕೊಂಡು ಮುಗಿಸ್ತಾ ಇದೀವಿ. ಜೈ ಭೀಮ್. இந்திய ஜனநாயகத்திற்கு ஒரு எதிர்ப்புணர்வை நடுவண் அரசு கூட கொண்டு வந்திருக்கிறது. உதாரணத்திற்கு SIR ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்து இந்திய மக்களுடைய குடியுரிமைக்கு ஒரு வேட்டு வைக்கின்ற ஒரு சூழ்நிலை கூட வந்திருக்கிறது. இதை அகில இந்திய அளவில் தலைவர்கள் கூட ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்தில் நம்முடைய புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கருடைய வழி வந்து இன்று சமதர்ம சமுதாயத்திற்கு பாடுபட்டு வருகின்ற டாக்டர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட SIR பற்றி கூட விவரமாக கூறியிருக்கிறார். அவர் கூட அவர் வழி வந்த நாங்கள் கூட இன்று ஜனநாயகத்தை காப்பதற்காக எந்த விதமான அச்சுறுத்தலையும் மீறி ஒரு ஜனநாயக சமுதாய ಧರ್ಮத்தை ಕಡೆಪಿಡಿಕೆ ನಾವು ಪಾಡುಪಡುவோம் ಎಂದು ಕೂರಿಕೊಂಡಿದ್ದೇವೆ. ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ನಗರಸಭೆ ಎಲೆಕ್ಷನ್ ನಲ್ಲಿ ನಾವು ಫಸ್ಟ್ ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಲೀಡರ್ಸ್ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಮೂರ್ತಿ ಅವ್ರ ಹತ್ರ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ, ಮತ್ತೆ ನಮ್ಮ ಫೌಂಡರ್ ಡಾಕ್ಟರ್ ತೊಳ್ ತಿರುಮಾವಳವರ್ ಅವ್ರ ಹತ್ರ ನಾವೆಲ್ಲ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಅಂದಮೇಲೆ ಡಿಸೈಡ್ ಮಾಡಿ 35 ವಾರ್ಡ್ನಲ್ಲಿ ನಮ್ಮ ಎಲೆಕ್ಷನ್ಗೆ ಫೋಕಸ್ ಮಾಡೋ ಥರ ನಾವು ಮಾತಾಡ್ಬಿಟ್ಟು ಅಂದಮೇಲೆ ನಾವು ರಿಸಲ್ಟ್ನ ಕೊಡ್ತೀವಿ ನಿಮಗೆ. ಅಂದಮೇಲೆ ಈ ಕೋಲಾರ ಜಿಲ್ಲೆ ಕೆಜಿಎಫ್ನಲ್ಲಿ ಇರುವ ನಮ್ಮ ಮೈನ್ಸ್ ಬಗ್ಗೆ ಕೂಡ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ನಮ್ಮ ಸಾಹೇಬ್ರು ತೊಳ್ ತಿರುಮಾವಲನ ಹತ್ರ ಮಾತಾಡಿದ್ದೀವಿ, ಲೆಟ್ರನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀವಿ. ಅದ್ರ ಬಗ್ಗೆನೂ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದು ಸತಿ ಅಂದಮೇಲೆ ನಮ್ಮ ಜನತಾ ಹೌಸ್ ಬಗ್ಗೆ, ಪಂಡಾರಂ ಲೈನ್ ವಾರ್ಡ್ ಅದ್ರ ಬಗ್ಗೆ ಕೂಡ ಮತ್ತೆ ಇನ್ನೊಂದ್ಸತಿ ಆಲೋಚನೆ ಮಾಡ್ತೀವಿ. ಮತ್ತೆ ನಮ್ಮ ಕಮಿಷನರ್ ಅವರು ಕೂಡ ಮತ್ತೆ ಭೇಟಿ ಮಾಡಿದ್ದಾರೆ ಜನತಾ ಹೌಸಸ್ನ. ಲಾಸ್ಟ್ 2 ವೀಕ್ಸ್ನಲ್ಲಿ ಆಂಜನೇಯಲು ಸರ್ ಅವ್ರು ಬಂದು ಭೇಟಿ ಮಾಡಿ ಹೇಳಿದ್ದಾರೆ, ಆಯಿತು ನಾವು ಮಾಡೋಣ ಅಂತ. ಆದರೆ ಎಲೆಕ್ಷನ್ ಬಗ್ಗೆ ನಾವು ನಮ್ಮ ಸ್ಟೇಟ್ ಲೀಡರ್ ಡಾಕ್ಟರ್ ಬಿ ಮೂರ್ತಿ ಅವರ ಹತ್ರ ಆಲೋಚನೆ ಮಾಡಿ ಅಂದಮೇಲೆ ನಮ್ಮ ಸಾಹೇಬರು ಅಣ್ಣ ಡಾಕ್ಟರ್ ತೊಳ್ ತಿರುಮಾವಲವನ ಹತ್ರ ಮಾತಾಡಿ ಅಂದಮೇಲೆ ನಾವು ನಮ್ಮನ್ನ மெசேஜஸ் ನಾವು கான்வே ಮಾಡ್ತೀವಿ. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய அரசியல் சட்டத்தின்படி இந்திய ஜனநாயகம் 3 அரசாங்கங்களை கொண்டிருக்கிறது. நடுவண் அரசு, மாநில அரசு, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய உள்ளாட்சித்துறை என்ற 3 அரசாங்கங்கள். நடுவண் அரசுக்கு
எம்பிக்கு நாம் அனைவரும் ஓட்டளித்து அந்த எம்பி குழுவினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதம மந்திரி தலைவராக இருக்கிறார். மாநில அரசாங்கத்திற்கு மக்களால் எம்எல்ஏவுக்கு வாக்களித்து அவர்கள் சட்டமன்றத்தை மாநில அரசாங்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளாட்சித்துறை என்கின்ற லோக்கல் செல்ஃப் கவர்மெண்டை மீண்டும் 3ஆக பிரித்து கிராமம் வில்லேஜ் பஞ்சாயத், நகரம் முனிசிபாலிட்டி, கார்பரேஷன் என்று 3 அடுக்குகளை கூட ஜனநாயக அமைப்பிலே அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் மக்கள் ஆட்சி செய்வதற்காக அமைத்திருக்கிறார். இந்த மக்களாட்சி தத்துவத்தை உணர்ந்து இந்திய அரசியல் சாசனத்தை ஏற்று அதை பாதுகாத்து மக்கள் நல்வாழ்வு வாழ புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிற அந்த சட்ட புத்தகத்தை காப்பது அனைவரின் கடமை 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 என்று கூறிக்கொண்டு முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.